12th முடிச்சுனே இன்ஜினியரிங் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட் தான் எடுத்தேன். நான் வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பியர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு திங் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜே வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து ஃபேஸ் பை ஃபேஸ் முடிக்க அவங்க வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேர்ட் இயரில் வந்து என்னையே வந்து பண்ண சொன்னாங்க. லைக் என்ன வந்து டீம் ஹெட்டாக போட்டு அப்புறமா என் ஜூனியர்ஸ்லாம் ஆட் பண்ணி விட்டு பண்ண சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து சாஃப்ட்வேர் தான் மோஸ்ட்லி நாங்கள் பண்ணுவோம். நான் பர்சனலாக பண்ணதும் சாஃப்ட்வேர் வெப்சைட் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் டைம் கொடுத்தோன்னே எனக்குமே ஒன்றுமே புரியல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாஃப் கைடன்ஸ்லாம் வச்சு ஃபஸ்ட் ஃபேஸ் அமௌண்ட் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி எல்லாமே பண்ணி பார்த்து நான் அப்போ தான் வந்து ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஓகே ஐஓடியில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அந்த ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் செகண்ட் ஃபேஸ் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டும் வந்து பியர் ப்ராஜெக்ட் மூலமாக பண்ணி முடிச்சு தான் இப்போ நான் ஃபைனலாக சப்மிட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஃபேவரட் ஈவெண்ட்னா பொங்கல் செலிப்ரேஷன் ஃபஸ்ட் இயர். அந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஜே டான்ஸ் என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நான் ஒவ்வொரு வருஷம் போக 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 நான் என்னோடய மெமரிஸை வந்து எப்படி நான் க்ரியேட் பண்ணேன்னா த்ரூ மை ஃப்ரெண்ட்ஸ் பை ஆர்கனைசிங் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவெண்ட் லைக் சிம்போசம், கான்ஃபரன்ஸ் அண்ட் செமினார்ஸ் அட்டன் பண்ணும் போதும் இல்லை ஒவ்வொரு ஈவெண்ட் நான் கண்டக்ட் பண்ணும் போதும் இங்கே நிறைய மெமரிஸ் நான் க்ரியேட் பண்ணேன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ். காலேஜில் எனக்கு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்னால் நான் ஃபஸ்ட்டு ஒரு கோஆர்டினேட்டர் ஆனேன். வெள்ளாமை மேலே ஸ்டிங்ஸு சிம்போசியம் அதெல்லாம் வந்து நான் வந்து கோஆர்டினேட்டர் ஆகி பிரசிடெண்ட்டு அது நல்லா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்தது.